வணக்கம். 15/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை. தமிழ் வருடத்தின்பே ஸ்ரீ பராபவ என்கிற வருடம் சித்திரை மாதத்திலே 2ஆம் நாள். திரையோதசி என்கிற திதியானது மாலை 8:55 வரை இருக்கும். பின்பு சதுர்த்தசி திதி என்கிற 14வது திதி. பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பார். மாலை 1:34 விடை. பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். திரையோதசி திதி அப்படின்னு வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு மாத சிவராத்திரியும் பிரதோஷ காலமும் உண்டுன்னு. ஸோ அவசியம் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செய்வதனால இந்த சூலம் இன்னைக்கு வடக்கு பக்கம் பரிகாரம் பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வடக்கு திசை பயணத்தை தவிர்ப்பதும் அவசியம் ஏற்பட்டால் பாலை பரிகாரமாக சாப்பிட்டு செல்வதும் நல்லதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான வேளையில 6:30 7:30 மணிக்கு நல்ல நேரம். மேஷ லக்னத்திலே சூரியன் 4 நாழிகை 7 வினாடிகள் இருக்கக்கூடிய நாளில் சூரிய உதய நேரம் 6:03 இருக்கும். மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடியதானது இன்றைக்கு மேஷ ராசியிலே இருப்பார். மிதுன ராசியிலே குரு, சிம்ம ராசியிலே கேது, ராகு தனித்து கும்பராசியிலே, சனி செவ்வாய் புதன் இவர்கள் சேர்ந்து அமர்வது மீன ராசியிலே இருக்க, அவருடன் இன்றைய நாளிலே சந்திர பகவானும் சேர்ந்து கொள்கிறார். இன்றைய நாளில் ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் வருகிறார். அதனால் ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்துலதான் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற உங்க ராசிநாதன். அதனால இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த இடர்படாத சூழ்நிலையெல்லாம் நிறைய சூரியனின் முன்னாடி எல்லாம் கலைஞ்சு போயிடும். இப்போ சூரியனின் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளி வர்த்தக தொடர்புகளில நிறைய விஷயங்கள் லாபமா அமையும். அதனால அது ரிலேட்டடான வெற்றிகளை இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கிறது. 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சாயங்கால வேளையில பிரதோஷ வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பிரதோஷமானது பலவிதமான இன்னல்களை தீர்க்கக்கூடியதாக அமையும். அதனால் இன்னைக்கு சாயங்காலம் அவசியம் பிரதோஷ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த நந்தீஸ்வரனை வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா மனசுல ஆசை நிராசை ஆகாமையும் பேராசை ஆகாமையும் இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நந்தி கரெக்டாக பார்த்துப்பார். அதனால இந்த நாளில் கரெக்டாக இருந்துருங்க. 9 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, தனம் அப்படிங்கிற பண வரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம், செய்கிற காரியங்களை புரிந்து செய்வதனால் வரக்கூடிய லாபங்கள் இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மாத சிவராத்திரியுடன் சேர்ந்த பிரதோஷம். அதனால சிவ வழிபாடும் இன்னைக்கு சிறந்ததாக அமையும். 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடக ராசி அன்பர்களே, மனதில நல்ல அந்த 9ஆம் இடத்துக்கான பக்தி இன்னைக்கு நல்லா இருக்கும். எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்துக்கான தெளிவுகளை கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதனால இன்னைக்கு நல்ல சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கு. சிவ வழிபாடு சாயங்கால வேளையில பிரதோஷத்துல சிவனை வழிபடுவதனால உங்களுக்கு நன்மைகள் பல உண்டாகும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி அன்பர்களே, மற்றவர்கள் மேலே இரக்கம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீங்க நிறைய இருக்கும். ஏன்னா மகம் மற்றும் பூர நட்சத்திர சந்திரன் இன்னைக்கு பாதிப்பு இருக்கும். சந்திரனாலே தாய். அப்போ எல்லார் மேலேயும் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அவங்க என்ன அப்படித்தான் தப்பு பண்ணாங்க அப்படி விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறதுனால தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த நாள் உகந்த நாள். 5 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சனியுடன் சேர்ந்த சந்திர பகவான் லாபத்தை நோக்கிய பயணங்களிலே சில குழப்பங்கள் வரும். லாபம் எதுன்னு புரியாம குழப்பங்கள்.
இது லாபம் தானா அப்படின்னு கொஞ்சம் தெளிவில்லாத சூழ்நிலை. ஏன்னா செவ்வாயோட சேர்ந்ததுனால தெளிவற்ற சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். கொஞ்சம் உங்கள் ராசிநாதரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வழி என்னன்னாக்கா, சாயங்காலம் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. நிறைய திருப்தியான பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் மற்றவர்களுடைய, முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது, அதுபோல வீல் சேர்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, வயதானவர்களுக்கு உதவுவது, இப்படி எல்லா உதவிகளும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யக்கூடிய காரியத்தினால இன்னைக்கு நிறைய நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாயங்கால வேளையில பிரதோஷ வழிபாடும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாண்டு எடுக்காம வண்டி ஓட்டிட்டு போறவங்கள பார்த்து என்ன இதில் எடுதுங்கன்னு கேரோட போய் சொல்லுவீங்க இல்லையா? அப்படி எக்ஸ்ட்ராவா எதை பத்தினும் ஒரு இன்ட்ரெஸ்டோட, சார் அது சரி பண்ணுங்க, சார் இதை சரி பண்ணுங்க, அம்மா இதை பார்த்துக்கிடுங்க, ஐயா இதை பார்த்துக்கிடுங்கன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிதலோடு செல்வதனால உங்களை பற்றின ஒரு உயர்வான சூழ்நிலையை நீங்கள் ஸ்டாம்ப் பண்றீங்க. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, பூரட்டாதி என்கிற உங்களுடைய குருவின் சாரத்திலேயே இன்னைக்கு சந்திர பகவான் செல்றது, அந்த பெரிய பிளானட்டோட எஃபெக்ட் இன்னைக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் அசதி ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானமா காரியங்களை செய்யுங்க. 2, 6 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், சாயங்கால வேளையிலே பிரதோஷநாதரை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற எஃபெக்ட்ல நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய கிரகங்கள், முக்கியமாக சனி, செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் சேர்ந்து 4 கிரகம் சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால மனசுல கொஞ்சம் தெளிவான எண்ணங்கள், சாந்தமான உணர்வுகள் இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அமைதியாக சாயங்கால வேளையில தியானம் பண்ணி அந்த பிரதோஷ வழிபாடை பாருங்க. அவசியம் உங்கள் திருப்தியான வாழ்க்கை அமையும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போறாரு. இந்த சந்திர பகவான் ஆனவர் உங்க ராசிக்கு எதிரி ஸ்தானத்துக்குரியவர். அதனால பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. எல்லா விதத்துக்கும் உங்களுக்கு யோசனைகள் நிறைய வேண்டியிருக்கு. அந்த யோசனைகள் எல்லாத்துக்கும் லாபத்தை நோக்கிய பயணங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதை எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் கொடுப்பதுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியம். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி அன்பர்களே, மனசுக்குள்ளார இன்னைக்கு எதையானு பிடிச்சி சாதிச்சிடணும், சொல்வாக்கு செல்வாக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளோட அந்த டிக்னிஃபைடு வேல்யூவை காட்டணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசு. அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணுவீங்க. சாயங்கால வேளையில அவசியம் பிரதோஷநாதரை வழிபட்டுறதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமையும். அதுவே இன்னைக்கு கிஃப்டாக மாறும். இன்னைக்கு 2, 1 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த நல்ல பலன்கள் உண்டு. வாழ்க வளத்துடன்.